பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவே தன்னை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். 11ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு தன்னை எப்படியாக அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கும்போது, அவர் தன்னை ஒரு மேய்ப்பனாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட மேய்ப்பனாக? நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் எதற்காக வந்தார் என்று சொல்லி அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுகிறார். நான் என்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைக்க வந்தேன். 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அவைகளுக்கு ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அவர் என்ன சொல்லுகிறார்? திருடன் என்ற பிசாசு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை திருடுவான். அவன் உங்கள் ஆத்மாவை கொன்று விடுவான், உங்களை அழித்து விடுவான். ஆனால் நானோ உங்களை வாழ வைக்க வந்தேன், உங்களுக்கு பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்க நான் வந்தேன் என்று சொல்லி, என் ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைக்க நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் எதை குறித்து சொல்லுகிறார்? கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல விதமாய் பாடுகள் பட்டார். ஆனால் அவருடைய ஜீவனை யாருமே ஒன்று செய்ய முடியலை. கடைசியிலே அவரே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவன், எதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார்? உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கும்படியாக, உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் நல்ல மேய்ப்பன். அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்களும் நானும் அவரின் பின்னே செல்லும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் நம்மை சபித்தாலும், இந்த உலகத்தில் யார் நம்மை அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தாலும், நம்மை வாழ வைக்க ஜீவனை கொடுத்த இயேசு ஒருவர் உண்டு. அவர் எதற்காக ஜீவனை கொடுத்தார்? உங்களை மன்னை வாழ வைக்க தானே கொடுத்தாரு. அப்போ அவருடைய ஜீவனுக்குள்ளே நம்முடைய ஜீவனை நாம் ஒப்பு கொடுக்கும்போது, நம்ம எந்த ஒரு செய்வினையோ எந்த ஒரு பிசாசோ நம்மை தொட முடியாதல்லவா? எனவே நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொன்னீரே உம்மை குறித்து. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு உம்முடைய ஜீவன், ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் சிலுவையிலே ஆண்டவரை அர்ப்பணித்து எங்களை ஜீவனோடு வைக்க வந்தீங்க ஆண்டவரே. எங்களை வாழ வைக்க வந்தீங்க ஆண்டவரே. எங்களை வாழ வைக்க நீங்கள் சிலுவையிலே ஆண்டவரே நீர் மரித்தீரே. ஆண்டவரே, எங்களை வாழ வைக்க உம்மையே கொடுத்த தெய்வமே, தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஆண்டவரே எங்கள் ஜீவனை ஆண்டவரே அப்பா ஒன்றாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நாங்கள் உமக்குள்ளே நாங்கள் வேரூன்றி வாழ கிருபை தருவீராக. ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான பிசாசனுடைய கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அழிக்கும்படி, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடும்படிக்கு வருகிறதான ஆண்டவர் எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகள் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து நடத்தும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.